அசாத் அரசு, அதாவது சிரிய நாட்டிலே அதிபர் பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசு நடந்து வருகிறது. ஆனால் நேற்று இரவு வரை இந்த அரசு இருந்தது. நேற்று இரவுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸ் நகரை கைப்பற்றி விட்டதால் தற்போது தலைநகர் முழுவதும் அந்த கிளர்ச்சியாளர்கள் தலைமையில் கையில் சென்று விட்டது. எனவே அதிபர் அல் அசாத் எங்கே இருக்கிறார் என்பதே தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நடந்து வருகிற இந்த உள்நாட்டு போரிலே இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. ஐநா கூட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சிரியாவிலிருந்து அகதிகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த போராட்டம் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது இந்த போராட்டத்தை ராணுவத்தின் உதவியுடன் நசுக்கி வந்தார் அதிபர் அல் அசாத். ஆனால் தற்போது கிளர்ச்சியாளர்கள், ராணுவம் அமைதியாக இருக்க கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸ் தலைநகரை பிடித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அல் அசாத் எங்கே சென்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று கடந்த ஒரு வாரமாகவே பொது வெளியிலே அசாத்தோ அவருடைய மனைவி அஸ்மா அல்லது அவருடைய 2 குழந்தைகள் யாருமே இதுவரை பொது வெளியில் கடந்த ஒரு வாரமாக இல்லை. ஆனால் இன்று காலையில் டமாஸ்கஸ் தலைநகரை, அதாவது அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு கிளர்ச்சியாளர்கள் அதிபர் மாளிகை உள்ளே நுழைந்த போது அங்குள்ள பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அனைத்து பொருட்களும் வெளியே எடுத்து வீசப்பட்டன. அந்த சூழ்நிலையில் அப்போது அதிபர் அல் அசாத்தோ அவரது மனைவியோ அவருடைய 2 குழந்தைகளோ அந்த அதிபர் மாளிகை இல்லை. எனவே அவர் எங்கு சென்றார் என்ற போது அப்பொழுது 2 அதிகாரிகள், ராய்ட்டர்ஸ் நிறுவனம் 2 அதிகாரிகளிடையே சுட்டிக்காட்டி, ராணுவ அதிகாரிகள், பெயர் குறிப்பிட விரும்பாத 2 ராணுவ அதிகாரிகள் விமானத்திலே தப்பி சென்று விட்டார் அதிபர் என குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்திதான் இதுவரை பரவியிருந்த நிலையில் தற்பொழுது அதிபர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லவில்லை, தலைநகர் டமாஸ்கஸில் ஒரு இடத்தில் பதுங்கி இருக்கிறார், அவருடைய பாதுகாவலர்கள் புடைசூழ பதுங்கி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனால் உறுதியான தகவல் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. அதிபர் மாளிகை சூறையாடப்பட்டிருக்கிறது. ஆனால் காலையில் இன்று விடியற்காலை நேரத்திலே டமாஸ்கஸ் தலைநகரில் இருந்து ஒரு விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த விமானம் UAE நோக்கி புறப்பட்டு செல்லும் வகையில ரேடாரில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் ரேடார் பார்வையிலிருந்து மறைந்திருக்கிறது. எனவே அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது எங்கே சென்றிருக்கிறது என தெரியவில்லை. இது தொடர்பாக அங்குள்ள அதிகாரிகள் சிலரிடம் தகவல் கேட்டபோது அவர்கள் வெளிநாட்டு செய்தி நிறுவனங்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவல், அந்த விமானத்தில் ஒருவேளை அதிபர் புறப்பட்டு சென்றிருந்தால் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற வகையிலே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரேடாரிலிருந்து விமானம் தப்பியது எப்படி என்றால் யூ-டர்ன் எடுத்து திரும்பி திடீரென்று சென்ற பாதையில் யூ-டர்ன் எடுத்து திரும்பும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா, அதிபர் அதில் சென்றாரா, உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, அல்லது டமாஸ்கஸில் பதுங்கி இருக்கிறாரா என பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிபர் அசாத் அவருக்கு நெருக்கமான ரஷ்யா மிகவும் நட்பு நாடாக இருக்கிறது. எனவே அந்த அதிபருடைய ரஷ்யாவின் விமானப்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹோம்ஸ் நகரில் ஒருவேளை இருக்கிறாரோ என்றால் அங்கு ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் இருக்கின்றன. எனவே ஒருவேளை அந்த இடத்தில் ஒளிந்திருக்கிறாரா அல்லது ஈரானின் உள்ள டெஹரான் நகருக்கு டெஹரானுக்கு சென்றிருக்கிறாரா போன்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. ஆனால் நாட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் என்ற வகையில், நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார் என்ற எழுத்தை தற்போது பிரதமராக இருக்கிற ஜலாலி தெரிவித்திருந்தார். ஆனால் அவரும் அவர் எங்கே சென்றிருக்க என்ற தகவலினிடம் கைவசம் இல்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சிரியாவில் ஒரு பரபரப்பு காணப்படுகிறது. ஆனால் தலைநகரில் பதுங்கலா அல்லது தப்பி ஓட்டமா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்றால் தற்போதைய நிலையிலே சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் மாயமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரியாத அளவுக்கு மாயமாக இருக்கிறார் என்பதுதான் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே தகவல்.